வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. குரூப் 4 ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. குரூப் 4 தான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க குரூப் 2 குரூப் 1 விட. இப்போ குரூப் 4லேருந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிற டைமில் வரல. அதாவது எதிர்பார்க்காத டைமில் இன்றைக்கி வந்திருக்கு. காலையிலே பரபரப்பாக பேசப்பட்டு எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி விட்டுருக்காங்க. என்ன டைம்னா அவங்க 12 மணிக்கு மேலே விட்டுருப்பாங்க போல், கரெக்டாக தெரியல. பட் இன்றைக்கி விட்டுருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இணையவழி மூலம் மட்டும்தான் விண்ணப்பங்கள் கூட நாங்கள் வந்து ஏற்றுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து கலர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கடற்கடன் பார்த்துட்டே போயிடலாம். மொத்தம் வந்து 84 பேஜஸ் இருக்குது. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லி www.tnpc.government.inல வெப்சைட்டில் இருக்கும். அதை எல்லாருமே படிச்சுக்கணுங்கிறாங்க. நீங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி அறிவுரைகள், அதுக்கப்புறம் தமிழ் நோட்டிஃபிகேஷன், இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலந்தாய்வுக்கு கூப்பிட்றது, மற்ற எதுக்காக இருந்தாலும் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு வேலை உறுதின்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து அறிவுரைகளை நல்லா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்வுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்கீங்களான்னு பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு குரூப் 4ல் பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நேம் வந்திருக்குன்னா உடனே வேலை உங்களுக்கு உறுதின்னு அர்த்தம் கிடையாது. கலந்தாய்வுலாம் கலந்துக்கிட்டு ஃபைனலிஸ்ட் ஆகிற வரைக்குமே வந்து நீங்கள் வந்து தற்காலிக மாணவர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிராகரிக்கிற உரிமை வந்து தேர்வாணையத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. முக்கியமான நாட்கள் இது வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள். அப்ளை பண்ணுற டேட், அதாவது இன்னைக்கு அறிக்கை நாள் வந்து இன்னைக்கு. இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/2, அதாவது பிப்ரவரி 28 தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த எடிட்டிங் ஆப்ஷன் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் மிஸ்டேக் நடந்திருக்கும். அந்த மிஸ்டேக் சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வு நாள் வந்து 9ஆம் தேதி. அந்த டைமிங் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த டைமிங்கில் நிறைய பேர் வந்து குரூப் 2லலாம் உள்ளே அலோவ் பண்ணல, குரூப் 4லையும் போன டைம் அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. 9:30லேருந்து 12:30 வரைக்கும். அப்படின்னா நீங்கள் 8:30க்கே வந்து ஹாலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு முறை, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியிருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு ரெண்டுத்துக்குமே அவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த www.tnpcgovernment.in, அதே மாதிரி www.tnpscexams.in இதில் இந்த மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 நாட்கள் இருக்குது. இன்னைக்கு சேர்க்காம 130. ஒரு 10 நாளில் மைனஸ் பண்ணிட்டா கூட ஒரு 120 நாள் கம்ப்ளீட்டாக 4 months இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்குங்க. எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபெக்டை போடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களும் நல்லா ரிவிஷன் பண்ணி படிங்க. புதுசாக படிக்கிறவங்களும் நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், விண்ணப்ப திருத்தம், அதான் சொல்லிட்டோம்ல 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த 3 நாள்னா அந்த 3 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலோ இல்லை எது பண்ணாலோ எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், பதவி விருப்ப தேர்வுன்னு சொல்லி தான் முக்கியமானது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வன காப்பாளர், வன காவலர், அதுக்கப்புறம் இந்த பதவியெல்லாம் வந்து தனியாக எக்ஸாம் வச்சு நடத்தியிருந்தாங்க. இப்போ இதை குரூப் 4ஓட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த போஸ்டிங்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறோமா, அல்லது இதை தவிர மற்றதுக்கு அப்ளை பண்ணுறோமா, இல்லை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறோமாங்கிறத இங்கே மார்க் பண்ணிடணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது பாருங்கள், அந்த வனக்காப்பாளர் அந்த தேர்வுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களான்ட்டு. இல்லை அந்த போஸ்டிங் எனக்கு பிடிக்கல, அதை தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா அடுத்து. இல்லை எனக்கு எல்லா பதவிகள்லாம் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னா தேர்டு. ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபிகேஷன், படிப்பு எல்லாமே மாறுபடுது. அதை நீங்கள் வந்து நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மற்றதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரேட் பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னா, தடை செய்யப்பட்ட பொருட்கள், அது உங்களுக்கே தெரியும். நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. மோதிரம், கை கடிகாரம், அலைபேசி, அதுக்கப்புறம் கால்குலேட்டர், மடக்கை அட்டவணை எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? கருப்பு நிற மை கொண்ட பந்து முனைப்பேனா, அதாவது பிளாக் கலர் லெட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் இன்னுமே அது தெரிய மாட்டேங்குது. பிளாக் கலர் லெட்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
அதே மாரி நீங்க வந்து தேர்வுக்கூடத்துக்கே வந்து ஃபோன் எடுத்துட்டு போ வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க போய் எடுத்துட்டு போயிட்டு தொலைஞ்சு போச்சுனாலோ, இல்ல சிரமம். அதனால நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு பேரண்ட்ஸோடயோ, இல்ல வீட்ல யார் கூடயாவது போனீங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா சேஃபா அங்க வைக்கிற இடத்துல வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க எச்சரிக்கை. அதாவது என்னன்னா, பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி நான் கட்சி பேர சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு கட்சியிலருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன். இவ்வளோ அமௌண்ட் குடுங்க அப்படின்னா யாரும் குடுத்துறாதீங்க, குடுத்துறாதீங்க, குடுத்துறாதீங்க. அது வந்து அகாடமியா இருக்கலாம், இல்ல வேற எதுவாவும் இருக்கலாம். அடுத்து பாருங்க, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதே மாரி இணைய வழியில தான் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் விண்ணப்பிப்பாங்க. யாரும் தானா உட்காந்து விண்ணப்பிக்கிறது ரொம்ப கம்மி, குறைவு தான். அப்படி தானா விண்ணப்பிச்சாலும், இல்ல இணைய வழியில ப்ரௌசிங் சென்டர்ல விண்ணப்பிச்சாலும், நீங்க ஒரு டைம்க்கு 2 டைம் நம்பர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. கடைசியில உங்களுக்கு வந்து எல்லாம் பாஸ் பண்ணி நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டு, கவுன்சிலிங் போகும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, இது கவனக்குறைவா விட்டுட்டேன் அப்படின்னா, அது ஏத்துக்க மாட்டாங்க. அத நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்க, பதவிகளும் காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொன்றும் பாருங்க. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், அதிலேயே பிணையமற்றது, பிணையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து அந்த பதவியோட குறியீடு. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் நேமு, அதுக்கப்புறம் காலி பணியிட எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இளநிலை உதவியாளர் இது மட்டும் தான் அதிகப்படியாக இருக்கு பாருங்க. 2442. ஓகேங்களா? அதுக்குள்ள ஊதியம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து பிடிஎஃப்ல நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தட்டச்சர் 1653. அதே மாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க 441. இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது, அதனால நான் கலர் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், அது இல்லாமல் நிறைய இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் கல்விக் கழகம், மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், எல்லாத்துலேயும் எத்தனை போஸ்டிங் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த வனக்காப்பாளர் அப்படிங்கிற அந்த வனம் சம்மந்தப்பட்டது. வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமையோட கூடியது, வனக்காவலர், பழங்குடியினருக்குன்னு தனியாக உள்ளது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இதை ஒழிக்கும் பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலிப்படைகள் குறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பற்றி என்ன கொஸ்டின் புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது, நிறைய எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின், பொதியறிவு 75 கொஷின், திறன் அறிவு மனக்கணக்கு, அதாவது மேக்ஸ் வந்து 25. அப்போ மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா 200 கொஷின், 300 மார்க். ஓகேங்களா? குறைந்தபட்ச கல்வி தகுதி 90. 90 எடுத்தால் ரேங்க்குள்ளே வருவோம். ஆனால் 90ங்கிறது பாஸ் மார்க் கிடையாது, நம்ம ஹை லெவலில் எடுக்கிறது தான் மார்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்ணாக, அதாவது தமிழில் வந்து 40%, அதாவது 60 மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், வயது வரம்பு, இதுதான் வந்து முக்கியம். கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், அந்த வனக்காவலர்லேயே பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளை தவிர, நல்லா கவனிச்சுங்க, அதை தவிர மற்ற ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 32 வயது நிறைந்திருக்கக்கூடாது. அந்த போஸ்டிங்கை தவிர மீதியெல்லாம் 32 வயதை கடந்திருக்கக்கூடாது. 18 வயது ஃபினிஷ் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த டேட்டில் இருந்துன்னா 2024, அதாவது ஜூலை 1 கணக்குப்படி. அடுத்து பாருங்கள், அதே கிராம நிர்வாகங்கள் அந்த போஸ்டிங் மேலே கூறின அதெல்லாம் சொல்லிவிட்டு, அந்த பதவிகள் அதுக்கு வந்து 21 வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும், 32 வயது நிறைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வயது தளர்வுன்னு சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். அது வயது வரம்பு சலுகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவைகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரபினர், ஃபஸ்ட்டு வந்து பிசி, அடுத்து எம்பிசி, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 42. இந்த விரிவாக்கெல்லாம் அந்த கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. 42 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாகத்துக்கு. அதே மாதிரி மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா 34, தட்டச்சருக்கு 34, விதவைங்களுக்கு 37, ஆதி திராவிடர் அதுக்கெல்லாம் வந்து 37 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா அது வந்து 60 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிற்படுத்தப்பட்டவர் அந்த 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 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது புரியலன்னா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், 60 வயது நிரம்பியிருக்கக்கூடாது அதிகபட்சம்னா. ஓகேங்களா? அது எல்லாமே ஜூலை 1 கணக்குப்படி. அடுத்து பாருங்கள், முன்னாள் இராணுவத்தினர், இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதுலேருந்து இவ்வளோ வயசு இருக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க. அதிகபட்ச வயது வரம்பு 10 ஆண்டுகள் சலுகை பெற தகுதியானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ்நாடு கூட்டுறவு இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. அடுத்து பாருங்கள், ஓகே, இது அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், சான்று ஆவணங்கள்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்எஸ்எல்சி, அந்த ஹெச்எஸ்எல்சி, அது ஹெச்எஸ்சி 10th 12th வந்து உங்களுக்கு பிறந்த தேதி என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா, அதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கியிருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்குங்க. உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் சமர்ப்பிக்க தேவையான விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் மெயினாக பாருங்கள். அடுத்து பாருங்கள்,
கல்வி தகுதின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தகுதி. ஏன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து எம்காம், பிகாம் அதுக்கப்புறம் வனக்காவலர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன படிப்புங்கிறது குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளரில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பெறப்பட்ட ஒரு பட்டம். அதாவது இந்த குரூப் 4ங்கிறது 10th மட்டும் அவங்க மெயின் பண்ணி கொடுக்கல. இந்த போஸ்டிங்லேயே சில இது வந்து டிகிரி முடிச்சது, சில இது வந்து 12th, சில இது 10th அப்படிங்கிறது. அந்த வேகன்சி என்ன நம்பருங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன போஸ்டிங்னா அந்த இளநிலை உதவியாளர்லேயே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அடுத்து கணினியில் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த சான்றிதழ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் பெற்றுக்கணும். அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க போஸ்டிங் பற்றி. இப்போ நீங்கள் இது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், குறைந்தபட்ச பொதுக்கல்வி என்பது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்லூரி படிப்புகளுக்கு அனுமதிக்க தகுதி பெறும் வகையில் பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி அல்லது பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி. இது வந்து சில இதை 10th மீன் பண்ணுறாங்க, சில இதை 12th மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கிளியராக தெரியும். அப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து அந்த கூட்டுறவு படிப்புக்கு வந்து விருப்ப பாடமாக கொண்ட பிகாம் பட்டம் பெற்றவர்கள் மற்றும் பிஏ கோஆப்ரேட்டிவ் அந்த பட்டம் பெற்றவர்கள் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிகாம் இந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக படித்தவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டையும் நல்லா அப்லோட் பண்ணணும். நம்மக்கிட்ட எது இருந்தாலும் ஆதரவற்ற விதவைனா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட், முன்னாள் இராணுவத்தினர் இல்லை பிஎஸ்டிஎம் அப்படின்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுமே நிறைய பெரிய ஒரு பிடிஎஃப். அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கங்க. நான் முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன். அதேமாதிரி மருத்துவ மற்றும் உடல் தகுதி அப்படிங்கும்போது அந்த வனக்காப்பாளருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயரம் வந்து 163 சென்டிமீட்டர், பெண்கள் திருநங்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டர். அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து இயல்பு நிலை விரிவு நிலையில் வந்து இங்கே 79ன்னு கொடுத்துருக்காங்கன்னா பெண்களுக்கு 24. இதெல்லாம் வந்து இருக்கணும். ஹைட் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஹைட் கம்மியாக இருக்கவங்க அந்த எக்ஸாமுக்கு ஆசைப்பட்டாலும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி பட்டியல் வகுப்பினர் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 152, 145. ஆண்களுக்கு 52, பெண்களுக்கு 145. ஓகேங்களா. அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு, கண் பார்வை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓட்டுநர் உரிமம் உள்ளதுக்கு வந்து கண் பார்வை வேணும். கிட்ட பார்வை, தூர பார்வையெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தமிழ் மொழியில் தகுதி, அதான் வந்து என்ன 10th கேட்டிருந்தாங்கன்னா 10th வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். இப்போ காலேஜுக்கு பிஎஸ்டி வேணும்னா காலேஜ் வரைக்குமே நீங்கள் தமிழில் படிச்சிருந்துருக்கணும். சில பேர்த்துக்கு அது புரிதல் இல்லாமல் சில பேர் இன்னும் இருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுலேயே வந்து சிலபஸ் ஆட் ஆகிருக்கும். இல்லை அப்படி இல்லைனாலும் நான் சிலபஸ் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 9வது பாயிண்ட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கட்டணமில்லா சேவை தொலைபேசி என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம அன்லிமிட்டட் தானே போட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணி காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரைக்கும் தான் கால் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு நைட்லலாம் கால் பண்ணக்கூடாது. இதில் கால் பண்ணி எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகேங்களா. சந்தேகங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகே, இது பற்றி இது சம்மந்தமாக ஏதாவது கேஸ் ஃபைல் ஆனிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கான முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வெளியிடப்படும். தேர்வுக்கான தோராயமாக ஜனவரி 2025. இப்போ ஜூனில் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசம்பர், ஜனவரி அவங்களே கொடுத்துட்டாங்க ஜனவரி 2025ன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லாமே பண்ணோம் அப்படின்னா வீடியோ லென்த் ஆகிட்டே போகும். இது அப்ளை பண்ணுறதுலாம் எப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்வு மையத்தை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் என்ன எந்த இடத்துல எக்ஸாம் ஹால் போடுவாங்கங்கிறத நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மதுரை, சேலம் அப்படின்னா அதுக்குள்ளே எந்த இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எக்ஸாம் ஹால் போடுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்புனா சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த இது பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அடுத்து ப்ரிவியூவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ரிண்ட் அவுட் நீங்கள் ரொம்ப நிறைய பேர் செய்கிற தவிர என்னென்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறதில்ல. ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மிஸ்டேக்ஸ் நல்லா தெரியும். நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது சரியாக தெரியாது. அதே மாதிரி தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தணும். சில பேர்த்துக்கு வந்து தேர்வு கட்டணத்தில் விலக்கு இருக்கும், சிறப்பு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் அந்தந்த பேராகிராஃப் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.
இணைய வழியில் தான் கட்டணும். மோஸ்ட்லி ப்ரௌசிங் சென்டரில் இணைய வழியில் அவங்களே கட்டுறாங்க. நீங்கள் காசு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதிலேயே பின்னாடியே வந்து உங்களுக்கு சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த தடையின்மை சான்றிதழ், பிஎஸ்டிஎம் சான்றிதழ் எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அவங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.